எல்லா புகழும் இறைவனுக்கே, வல்லோன் அவனே துணை நமக்கே. தலைப்பு பெண் சுதந்திரம். நவீன காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் பெண் சுதந்திரம் என்ற தலைப்பில் பேசுவது அவசியமா என்று கேட்டால் நிச்சயமாக அவசியம். பெண்களுக்கான சுதந்திரம், பெண் உரிமை, பெண் கல்வி இவை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட குழுக்களை வைத்து மட்டும் நாம் பேசிவிட முடியாது. சமூகத்தின் ஒட்டுமொத்த பெண்களுக்கான சுதந்திரம், அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய உரிமை, இவற்றை பற்றி பேசுவது அவசியம். ஆம், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு என்று பாரதி கண்ட புதுமை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே சமூகத்தில்தான் இன்றைய சமூக அழுக்குகளால் சிதைக்கப்படக்கூடிய, பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய பாட்டிகளும் பேத்திகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த பெண்களின் சுதந்திரத்தை பற்றி பேசுவது அவசியம். இன்றைய சமூகம் பெண்களை பாதுகாப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. பெண் கல்விக்கான எத்தனை புரட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றும் கூட பல பெண் குழந்தைகளை அவர்கள் பள்ளி படிப்பை தாண்டி கல்வி கற்பதற்கு அவர்கள் அனுப்புவதில்லை. சிறு வயதிலேயே திருமணம், குழந்தை வளர்ப்பு, குடும்ப பொறுப்பு, இப்படியே அவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்படுகின்றது. இன்றைக்கும் பல வீடுகளில் பெற்றோர்கள் பெண் மக்களின் கல்விக்காக செலவிடுவதில் பதட்டம் காட்டுகின்றார்கள். பொம்பளை பிள்ளை தானே, கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம். ஆக இந்த சமூகம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பாள். பெண் என்பவள் மென்மையானவள், அவள் மிருதுவானவள், இலகுவானவள் என்று சொல்லி சொல்லி அவளுக்கு தடை விதித்தது போதும். நட்பாய், வீரமாய், காதலாய், சரித்திரமாய், சாதனையாய் வீற்றிருக்கிறது பெண்மை. அதனை பூட்டி வைத்தால் இந்த உலகம் உறங்கிவிடும். பெண்களே, நமக்கான சுதந்திரத்தை யாரும் கொடுக்க தேவையில்லை, நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கான உரிமை குரல் உன்னிடமிருந்து தொடங்க வேண்டும். ஒற்றை குரலால் இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று சோர்ந்து கிடந்தால் சிலந்தி வலை கூட சிறை கம்பிகள் தான். துணிந்தெழு, சீன பெருஞ்சுவர் கூட சிறு துகள்தான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த வேண்டும் என்றால் நம்மை சிதைக்கக்கூடிய இந்த சமூக கிருமிகளை எரிப்பதற்கான தீக்குச்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் எழுந்தாக வேண்டும். இறுதியாக, எப்படி ஒரு பெண் தான் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கான சூழல் இன்றைக்கு இருப்பது போல, அவள் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கும் என்றால் அன்றைக்குதான் இந்த சமூகத்தில் பெண்கள் முழுமையான சுதந்திரம் பெற்றவர்களாக திகழ முடியும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.